நீதிமன்றம் குட்டு வச்ச பிறகு எஃப்ஐஆர் போடுறாங்க. தலைகுனிய வேண்டாமா அந்த திராவிட மாடல் அரசு? ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டாமா சார்? ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீதிமன்றம் சொல்லணுமா? 4வது வருஷம் 5வது வருஷம் இன்ஃபேக்ட் இது 4.5 வருஷம் முடிஞ்சே போச்சு. ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கே உங்களுக்கு மனசு வரலைன்னா அப்ப என்ன? யார் ஏ டீம், யார் பி டீம், யார் திமுகவின் நிழல்? சட்டமன்றத்தில் நான் எதிர்த்து பேசாத வார்த்தைகள் இல்லைன்னு சொல்றாரு. அவ்வளவு எதிர்த்து பேசிய எடப்பாடியை ஸ்டாலின் அமைதியா வேடிக்கை பார்க்கிறாருன்னா அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற உள் உடன்படிக்கை என்னன்னு கேள்வி வருமா? வராது. செங்கோட்டையன் ஏதாவது ஒரு வார்த்தை எதிர்த்து பேசியிருக்காரா பாருங்க. ஆனா நான் எவ்வளவு எதிர்த்து பேசியிருக்கேன் பாருங்க. இவ்வளவு எதிர்த்து பேசியும் எடப்பாடி மீது கை வைக்காம இருக்கிறாருன்னா அப்ப அந்த உள் ஒப்பந்தம் என்ன? கேள்வி வரும்ல சார். நான் ஆட்சிக்கு வந்தால் யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொன்னீங்களே, ஒருத்தர் மேலே கூட எஃப்ஐஆர் போடலையேன்னு சொன்ன பிறகு ஒரு 6-7 பேர் மேலே ரெய்டு நடத்தி எஃப்ஐஆர் போட்டார். சரி, எஃப்ஐஆர் போட்டால் சார்ஜ் ஷீட் போடணுமேன்னு கண்ணை வலிக்க அந்த என்ன மாதிரி நபர்கள் கேட்ட பிறகு 6 பேர் மேலே 5 பேர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டார். ஒரு வழக்கில் கூட ட்ரையல் தொடங்கலை. அதாவது அந்த வழக்கை நடத்தணும்னு துளி கூட கவலைப்படல ஸ்டாலின். இது தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் செஞ்ச நம்பர் 1 துரோகம் அதுதான். ஆனால் இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டு மக்களுக்கும் திமுக தொண்டர்களுக்கும் ஸ்டாலின் துரோகம் பண்ணார்னா நான் சொல்லுவேன்.